குட்டீஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ராஜா ஆன்மீகம் இவங்க ஷாப்பில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஷாப் போகிறோன்னு தெரியாமையே நான் போயிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து சில ஷாப்பிங் பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா. ஃபர்ஸ்ட் ஷாப்புள்ள போனதும் எனக்கு ஒரு சின்ன மைல்டான டவுட் இருந்தது. இது ஆல்ரெடி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரீல் ஒன்று பார்த்து நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இங்கே ஒரு குட்டி தேர் இருந்தது, அதை பார்க்கவே நான் போனோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்னால இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இந்த சிவன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, பட் வீடியோவில் பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியுது. சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க வேலுமே அங்கே அவைலபிளாக இருந்தது. நிறைய கார் டேஷ்போர்டில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன், சேல்ஸ் பண்ணுற வீடியோஸே. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் இவங்க கிட்டேயே அது அவைலபிளாக இருக்குது. இவங்களுக்கு நிறைய பிரான்ச் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய சைஸ் கேட்டாலும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒன் ஸ்டாப் ஸ்டோர் தான். எல்லா கலெக்ஷன்ஸும் ஒரே பிளேஸில் கிடைக்கிறப்போ நம்ம வேற எங்கேயும் போயிட்டு ஒவ்வொரு திங்ஸும் செப்பரேட்டாக வாங்க வேண்டியது இருக்காது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், எல்லா கலெக்ஷனும் ஒரே பிளேஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். டிவோஷனல் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் இதை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக நான் அன்பிளான்டாக போனதுனால முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் கவர் பண்ண முடியும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டில் டவுன் ஃப்ளோரில் இருக்கிறது மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ வித்தின் எ வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் இன்னும் இந்த ஷாப் விசிட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டிவோஷனல் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்பவே பிடிக்கும். நான் டிவோஷனல் பர்சனே இல்லை, பட் எனக்கே அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. மாலை எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் கேட்குறப்போ சம் கார்டு சர்டிஃபிகேட் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் தப்பாக எதுவுமே கன்வே பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்க்க மெனி மோர் டு சி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. போக போக இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ராதாகிருஷ்ணர்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி. ராதாகிருஷ்ணர்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பிம்பாம் லைஃப் ஸ்டைலில் அந்த சிஸ்டர் வந்து ஒரு ராதாகிருஷ்ணர் வாங்கியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்க்குறப்போ ஜஸ்ட் வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு சூப்பராக இருந்தது அது பார்க்கவே. அதே மாதிரி இவங்ககிட்டயும் ராதாகிருஷ்ணர் சிலை, சிவன், பார்வதி எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது இவங்ககிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் ராதாகிருஷ்ணர் பார்க்குறப்ப எனக்கு அவங்களோட ஞாபகம் வந்தது, அவங்க வீடியோடைய ஞாபகம். ஸோ அதனால இதில் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி கஸ்டமைஸ்டு சைஸ்னாலும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் போல். ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு கஸ்டமர் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நம்ம கேட்குற சைஸில் வந்து பண்ணி கொடுக்குறது எல்லாருனாலே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. நான் நோட் பண்ண வரைக்கும் அன்பிளான்டாக போனதுனால நான் எல்லாத்தோட ப்ரைஸுமே இதில் வந்து ரிவீல் பண்ண முடியலை. பட் முடிஞ்ச அளவுக்கு குட்டி கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி. ஒன்ஸ் நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி விஸ்லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே கூட நீங்கள் வாங்கலாம். இது கடை இல்லைங்க, கடல். அந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டிவோஷனல் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் போயிட்டு வந்துட்டு நான் சித்திக்கிட்டேயும் அம்மா கிட்டேயும் ஷேர் பண்ணுறப்போ அப்படியா நானுமே வந்து விசிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சித்தி கொஞ்சம் டிவோஷனல் பர்சன் தான், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ எல்லாரையுமே நான் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கேன். அவங்களோட லைவ் ரியாக்ஷனே உங்களுக்கு நான் கவர் பண்ணி போடுறேன். வீட்டுக்கு தேவையான பூஜை பொருள் மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு தேவையான பெரிய ஐட்டம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலராக இந்த ஷாப் வேலூரில் 4 இயர்ஸாக இருக்காமா. எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது, பட் நான் ரீசெண்டாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மினியேச்சர் ஐட்டம்ஸ் பார்த்தாலே நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவேன். அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பிடிச்சி நான் ஒரு சிலது மட்டும் வாங்கியிருந்தேன். அதை லாஸ்ட்டில் கிளிப்பிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான் ஒரு பெஸ்ட் திங் இவங்க கிட்ட அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த திங்ஸ் பற்றி எனக்கு தெரியாது, இது எவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பட் இவங்க கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறப்போ இந்த பட்ஜெட்லேயும் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். கிஃப்டிங் பர்பஸ், ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், ஷோ கேஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட அதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் முருகர் கண்டிப்பாக இருக்காரு. நான் காமிக்கிறேன் பாருங்க. இவங்களே வந்து உள்ள கோவில் செட்டப் மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்காங்க. கொலுலாம் வச்சிருந்தாங்களாமா. அப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி நான் கொலு டைமில் வந்திருந்தா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸே உங்களுக்கு நான் கவர் பண்ணி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இப்போ இருக்கிறதே நிறைய கலெக்ஷன்ஸ் தான். கண்டிப்பாக பார்க்குறப்பவே ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்குதுல்ல. நான் சொல்லியிருந்தேன்ல வெட்டி வேரில் மாலை, அதுவுமே அவங்க போட்டிருக்காங்க இந்த சாமிக்கு. திருவிழா டைமில் மட்டும்தான் இங்கே மாட்டியிருக்காங்களே கலர் கலராக அந்த சைடில்.
இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு பேர் கூட தெரியலை. பட் இங்கே நான் பார்க்குறப்போ அகெயின் எனக்கு திருவிழா ஃபீல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் நடக்கிற திருவிழா வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எங்களுக்கு. ஏன்னா திருவிழா வரப்போகுது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ட்ரெஸ்லேருந்து பக்காவாக ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடுவோம். திருவிழா டே அப்போல்லாம் எங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீலில் தான் சுற்றிட்டு இருப்போம். உங்கள் ஊரில் திருவிழா வந்தால் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வெயிட் ஸ்டோன் இங்கே வச்சுருந்தாங்க, டெக்கார் ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்தது. வுட்லேயே வந்து நிறைய பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க, நிறைய சைஸ் அண்ட் ஷேப்ஸில் அவைலபிளாக இருந்தது. மேபி இது வந்து பூஜை திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்னு எனக்கு தெரியலை. பாக்ஸோட ஃபினிஷிங்குமே நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அன்ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லை. ப்ராப்பரான ஃபினிஷிங் இருந்தது, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஒரிஜினல் மாதிரி இருக்குது. என்னடா இது ஒரிஜினல் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா தெரியுது அது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜா ஐட்டம்ஸ்லன்னு பார்க்குறப்போ நீங்கள் பூஜா ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கைட் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டாஃப்ஸ்மே கூடயே இருக்காங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டாலோ இல்லை எதை பற்றி கேட்டாலுமே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கூட வந்து அட்டன் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அங்கே வர எல்லா கஸ்டமர்ஸ் கூடமே இருந்து லாஸ்ட் வரைக்கும் பில் போடுற வரைக்குமே அவங்க அட்டன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறப்பவே அவங்க கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் நிறைய பேர்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் காமிக்கிற நிறைய ஐட்டம்ஸில் மம்மிக்கிட்டே சில ஐட்டம்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஆர்த்தி பிளேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து நான் மம்மிக்கிட்டே பார்த்துருக்கேன். பட் நான் இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் பார்க்குறப்போ தான் வாவ், இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களா, இத்தனை நாள் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். குட்டியாக வாட்டர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கண்டெய்னர் கூட அவைலபிளாக இருந்தது, வித் டேப்போட அவைலபிளாக இருக்குது. செம்பில் தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஹெல்த்தி வெர்ஷனுக்கு மாறுறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. அன்னம் பேரட்டுன்னு சொல்லி நிறைய வால் ஹேங்கிங் வச்சுருந்தாங்க. கணேஷாவில் கூட வால் ஹேங்கிங் இருந்தது. அந்த கிளிப்பிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிங்கிள் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சா கூட இங்கே வந்து நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் 3 to 4 டைம்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தா. வீட்டுக்கு தேவையான பூஜை திங்ஸ் தான். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறப்போ நம்ம ஏன் இந்த கடையில் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வாராகி அம்மன் சிலை கூட அங்கே அவைலபிளாக இருந்தது. குட்டி குட்டி விளக்கு ஆன்டிக் பீஸில் மட்டும் இல்லாமல் அகல் விளக்குமே அங்கே இருந்தது. வெறும் 30-35 ருபீஸ்க்கு பெரிய பெரிய விளக்கே அவைலபிளாக இருந்தது. நான் கரண்ட்டாக அங்கேருந்து ஃபீல் பண்ணுறப்போ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஃபீலிங் வந்து எனக்கு கொடுத்தது. அந்த பெல் சவுண்ட் மட்டும் கேளுங்களேன், எவ்வளோ ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மினியேச்சரில் ஸ்டாச்சு பார்த்து தான் நான் வந்து எக்ஸைட் ஆனேன்னு பார்த்தா பக்கத்துலேயே வந்து மாலைலாம் வச்சுருந்தாங்க. குட்டி சிலைக்கு கூட குட்டி மினியேச்சரில் மாலை, கிரீடம்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. சபரிமலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக கிடைக்கிது. மாலையில் கேஷ்யூ நட் மாதிரியே ஒரு மாலை பார்த்துருந்தது. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. மினியேச்சர்லேருந்து பிக்கஸ்ட் சைஸ் வரைக்குமே மாலை அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்தது. பட் பர்டிகுலராக அந்த கேஷ்யூ நட் மாலை பார்க்குறப்போ இதுலேயும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஏதாச்சும் வாங்கலாமா அப்படின்னு பார்க்குறப்ப என்ன யூஸ், நம்மளுக்கு எதுவுமே யூஸ் இல்லையேன்னு சொல்லி விட்டுட்டேன். பட் குட்டி விநாயகரும் சிவனும் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து வீடியோட எண்டிங்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். ஏன்னா மினியேச்சரில் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அது அங்கே கிடச்சதுன்றப்போ கேரி பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். பட் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு சில திட்டம் விழுந்தது. இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணாதான் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் பூஜை ரூமில் வச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து கேரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு. நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுவேன். அந்த தேரை பார்த்தனா மறக்காமல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் அதுக்காக தான் ரொம்பவே வெயிட்டிங். ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் காமிச்சதுலேயே எந்த கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்ஸ் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆன்டிக் பீஸில் இருந்து ஆஸ்தட்டிக்கான ஃபீல் கொடுக்குற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருந்தது. பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எந்த ஷாப்பில் வாங்குறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை இவங்களோட பேர் போட்டு நீங்கள் கூகுள்லேயே கூட சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.